गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதிலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 4ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:47 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மாலை 4:33 மணி வரை நவமி திதி, அதற்கு பின்பாக தசமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:50 மணி வரை சித்திரை நட்சத்திரம், அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்தயோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:33 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் அமர்வு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மனம் விரும்பிய பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தந்தை வழி உறவுல வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு இல்லைன்னா நெருங்கிய உறவு முறைகளோடு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையே இன்றைய தினத்தில் இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து உங்களுடைய மனைவி கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள், மனைவி, பார்ட்னர், உங்களுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்கலாம். அந்த செயல்பாடுகளை ஆரம்பிக்கும் பொழுது அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். கவனச்சிதறல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நன்மை தரக்கூடிய தினம். உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும், மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியத்திலையும் நல்ல மேம்பாடு இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம். இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், இதில் ரொம்பவும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதான வாகன சேர்க்கை சார்ந்த விஷயங்களை எல்லாம் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம். உங்களுடைய அம்மா வழியில், உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க வழியில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். ஒரு சிலருடைய வீடுகளில் இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். எதிரிகள் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. ஏதேனும் வாகனம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், வீடு மனை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இதன் வழியில செலவினங்களோ ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பண்ணை சம்பந்தப்பட்ட பணி ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். விவசாயம், பெரிய நிறுவனங்கள் சார்ந்த வேலை ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இரவு நேர பயணங்கள், நெடுதூர பயணங்கள் இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம். புதிதான வாகன சேர்க்கை சார்ந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை தொடர்பான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகளை எடுத்து செய்யுங்க. அதில் உங்களுக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்னால பின்னால் வருந்துறதுக்கு நேரிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் வேகமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன நிதான நிலைகளோடு நாம் செயல்படும் பொழுது நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளால உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள், நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஏதேனும் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவில் சற்று குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக உள்ளது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு.
கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மனை வாங்கக்கூடிய முயற்சிகள், வீடுகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்களுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பொருள் சொத்து சேர்க்கைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தில்னு பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள், ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன கோப உணர்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதில் கொஞ்சம் அவங்களுக்கு கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தார்களிடமிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்றாக சுறுசுறுப்பாக படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். வீண் விவாதங்களில் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கைகூடக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய தேவை எதுவாக இருக்கோ அது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. அதெல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் ரொம்பவும் துணிச்சல் மிக்க நபராக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. முயற்சிகளால முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கலைகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் திறன் மிகுந்த நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. உங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள், இதில் சின்ன சின்ன ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. சிறு தூர அளவிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த உறவு முறைகளுக்கு ஏதேனும் லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு முக்கியமான வேலைகளை எடுத்து செய்யும் பொழுது வீண் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. ஏற்கனவே நின்று போன காரியங்கள் இருந்தாலும் அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதுல வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது.
உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள்ல மித வேகத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. அதிக வேகமாக போகிறீங்கன்னா அதையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இரவு நேர பயணங்கள் எல்லாம் மேற்கொள்றீங்கன்னா முடிஞ்ச அளவு அதையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பண வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் வழியிலிருந்து பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்தில் பணவரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகள் அவசியம். கடினமான சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய சூழல்கள் வரலாம். அதையெல்லாம் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. முகத்தோற்றங்கள் அதிகரிக்கும். குடும்ப செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் வரலாம். தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம். ரொம்ப வேகமாக போகிறதையெல்லாம் முடிந்த அளவு தவிர்க்கலாம். இரவு நேர பயணங்களை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பொருள் சேர்க்கைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது. தடுமாற்ற நிலைகள், குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதான காரியங்களை இன்றைய தினத்துல கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. எப்போதும் செய்யக்கூடிய விஷயங்களை எடுத்து செய்யுங்க. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். கம்பீரமான தோற்றங்கள்னால மற்றவர்களை கவரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆனா அவசரப்படாம செயல்பட வேண்டிய கட்டாயங்களும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. கொஞ்சம் நிதான நிலைகளோடு எல்லா விஷயங்கள்லையும் செயல்படுங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது. லாபங்கள், எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய சூழல்கள், இதிலெல்லாம் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. சங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது விருப்பமான விஷயங்கள், உல்லாசமான சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். மனதளவுல சின்ன சின்ன குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. அதனால கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த பயணங்கள், சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் எடுத்து செய்யுங்க. அதுல உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு.
இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளாக இருக்கலாம். இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அது எந்த வழியிலன்னு பார்க்கும் பொழுது, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இரண்டாவதா இன்னொரு தொழில் முறைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வழியிலிருந்து சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தொழில் சார்ந்த இடங்களில் மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு ஈடுபட வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் செலவுகளில் சின்ன சின்ன கட்டுப்பாடு நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது. தொழில் குறித்த முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கலாம். உடல் அளவில் ஏதாவது தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான காரியங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் இதில் முதலீடு செய்கிறீங்க, இல்லைன்னா புதிதான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யுங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. இதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும். விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. பல்வேறு லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. விரும்பிய வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பதவி சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில உங்களுக்கு லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பிறருக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன மன விரக்திகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம்
எண்ணம் இருக்கின்றது. நின்று போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளை திரும்பவும் எடுத்து செய்யுங்க. அதில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்களில் அதிக வேகம் சார்ந்த விஷயங்களில் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான பொருட்கள் சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். பணியிடங்களில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். ஒரு சில விஷயங்களில் அவசரப்பட்டு செயல்படக்கூடிய விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பணி சார்ந்த இடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகளும் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கலாம். திடீர்னு எதிர்பாராத செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இடையூறுகளும் தொந்தரவுகளும் பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் வீண் வாக்குவாதங்களை எல்லாமே முடிந்தளவு தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம். அதிக வேகமான பயணங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவன நிலைகள் அவசியம். அவசரமான செயல்பாடுகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள்னால ஏதாவது இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு குறித்த முயற்சிகள், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தெல்லாம் உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு தொழில் இல்லைனா வேலை ரீதியிலான முயற்சிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பதவி சார்ந்த விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய தந்தைக்கு சின்ன சின்ன கோப நிலைகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் அவருக்கும் லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள், அந்நிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலர் தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது நிதான நிலைகள் அவசியம். குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கும். வெளிநாடு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகளில் மிகுந்த நிதான நிலைகள் அவசியம். முடிஞ்சால் அதை தவிர்க்கலாம். அந்த மாதிரி புதிதான முயற்சிகள் எடுக்கும் பொழுது இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பணி இடங்கள்ல உங்களுக்கு கூடுதல் கவன நிலைகள் அவசியம். அங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வழியில தேவையில்லாத இடையூறுகளோ இல்லைன்னா எதிர்பாராத செலவினங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். அவசரமான செயல்பாடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகள்ல இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். நன்றாக யோசித்து செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பென்ஷன், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உயில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இதுல உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.